டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இப்பொழுதும் அவர்தான் தலைவர். அண்ணாமலையை பங்கமாக கலாய்த்த அமித்ஷா. பிரஸ் மீட் முடிந்தும் வாய் திறக்காமல் மௌனமாக இருந்த இபிஎஸ். கமலாலயத்தில் வைக்கப்பட்டிருந்த அண்ணாமலை தலைவர் என்ற போர்டின் மீது மார்க்கெட் பேனாவால் 2 சிகப்பு கோடுகள் போட்ட பின்னரே அமித்ஷாவை இபிஎஸ் சந்திக்க புறப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இபிஎஸ் எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை. தமிழகத்தில் இபிஎஸ் தான் தலைமை தாங்குவார் என அமித்ஷா அலந்துவிட்ட நிலையில் பிரஸ் மீட் முடிந்து வீட்டுக்கு போகும் வரை இபிஎஸ் வாய் திறந்ததாகவே தெரியவில்லையாம். இது ஒருபுறம் இருக்க, அண்ணாமலையும் பிரஸ் மீட்டிங்கின் போது பரிதாபமாகவே மௌனமாக அமர்ந்திருந்தார். வழக்கம் போல திமுக ஊழல் திளைத்த கட்சி என்றும் திமுகவினர் ஊழல் செய்கிறார்கள் என்றும் அமித்ஷா புகார் தெரிவித்தார். இபிஎஸ் மீது பல கோடி ரூபாய் டெண்டர் முறைகேடு புகார் உள்ள சூழலிலும் இதுபோன்று அமித்ஷா எப்படி பேசுகிறார் என திமுகவினர் கலாய்த்து வருகின்றனர். இந்த சூழலில் பாஜக கூட்டணி கேள்விகளை காட்டிலும் அண்ணாமலை மற்றும் அவருக்கு வழங்கவுள்ள பதவிகளை பற்றியே கேள்விகள்தான் முக்கியமாக இடம்பெற்றன. இனி அண்ணாமலை என்ன செய்ய போகிறார், அவருக்கு என்ன பதவி வழங்கப்பட உள்ளது என்றெல்லாம் செய்தியாளர்கள் கேட்டனர். பிரஸ் மீட்டிங்கில் அமர்வதற்கு முன்பே அண்ணாமலை ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்த அமித்ஷா அவருக்கு தேசிய பதவி வழங்கப்படும் என்று தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். இந்த சூழலில்தான் அண்ணாமலை பற்றிய கேள்விகள் கேட்கப்பட்டன. அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என இபிஎஸ் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றிவிட்டுதான் கூட்டணி இறுதி செய்தீர்களா என்ற கேள்வி கேட்கப்பட்டது. இந்த கேள்வியில் சற்றே அதிர்ந்த அமித்ஷா சுதாகரித்துக் கொண்டு, யார் சொன்னது, இன்னமும் அண்ணாமலைதான் தலைவர், அதனால்தான் அவர் அருகில் அமர்ந்திருக்கிறார் என்று கூறினார். இல்லையென்றால் அமர முடியுமா என்று அமித்ஷா கேட்டார். பதவியை பறித்துவிட்டு ஒரு நிர்வாகியை யாரும் வெளிப்படையாக பொதுமேடையில் கலாய்த்திருக்க முடியுமா என்று அமைச்சர்கள், அரசியல் விமர்சகர்கள் கேட்கின்றனர். எது எப்படியோ போகட்டும், இனி பாஜகவோடு எந்த காலத்திலும் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் என வீராய்ப்பாய் பேசி வந்த இபிஎஸ் அந்தர்பல்ட்டி அடித்து பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதை தான் அரசியல் நோக்கர்கள் விமர்சித்து வருகின்றனர். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.